2025 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான 3 கிரிப்டோ கரன்சியோட டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1 பெஸ்ட்டான கிரிப்டோ கரன்சி எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பிட்காயின். நம்பர் 2 பெஸ்ட்டான கிரிப்டோ கரன்சி எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் பிட்காயின் தான். நம்பர் 3 பெஸ்ட்டான கிரிப்டோ கரன்சி எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் பிட்காயின். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் அட்லீஸ்ட் 90% பிட்காயின் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நினச்சி பார்க்குறதே தப்பு. ஏன்னு சொல்லி இந்த வீடியோ சொல்கிறோம், ஃபுல்லாக பாருங்கள். ஏன் உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் 0.01 பிட்காயின் ஆவது தேவைங்கிறதுக்கு 1 இல்லை 2 இல்லை டோட்டல் 9 காரணம் சொல்ல போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ் சப்ளை. உலகத்துக்கே 21 மில்லியன் பிட்காயின் தான் வரதுக்கு இருக்குது. இதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா பிட்காயின் கூட வராது. ஸோ இந்த உலகத்திலேயே ரியல் ஸ்கேரான அசெட் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின். ஒரு அசெட்டுக்கு எவ்வளோ கூடுதலாக ஸ்கேசிட்டி இருக்கோ அவ்வளோ கூடுதலாக வெலு போகும். இதனால தான் கிட்டத்தட்ட $1 விட குறைய 15 வருஷத்துக்கு முதல்ல இருந்த பிட்காயின் ஜஸ்ட் 15 வருஷத்தில் இன்றைக்கி $100,000 மேலே போயிட்டு இருக்குது. இன்னும் கப்புள் ஆஃப் இயர்ஸில் அது 1 மில்லியனை டச் பண்ணத்தான் போது, அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் நீங்கள் பாவிக்கிற பேப்பர் கரன்சியெல்லாம் LKR கெனடியன் டாலரோ US டாலரோ ஃபிக்ஸ் சப்ளை இல்லை. அதுக்கு முதல்ல அதுக்கு சப்ளை கெப்பே இல்லை. நினைச்ச மாதிரிலாம் பிரிண்ட் அடிச்சு தள்ளுறதால தான் இன்றைக்கி இன்ஃப்ளேஷனுங்கிற இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் நம்ம எல்லாரும் மாட்டிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்மிஷன்லெஸ். யார் வேணுனாலும் எப்படி வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். யார பெர்மிஷனும் தேவையில்லை. நான் பிட்காயின் பாவிக்கணுங்கிறதுக்கு இன்னொரு அப்ரூவல் எனக்கு தேவையில்லை. நான் நினைச்சா பிட்காயின் பாவிக்கலாம். என்ன கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண தேவையில்லை, பேங்கர் அப்ரூவ் பண்ண தேவையில்லை, எந்த கொம்பன் அப்ரூவ் பண்ண தேவையில்லை. நான் நினைச்சா இப்போ நான் பிட்காயின் பாவிக்கலாம். இந்த உலகத்தில் இன்னும் எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பேங்க்டு ஆக்சஸ் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ப்ளஸ் இன்டர்நெட் இருந்தாலே போதும், உங்களால் பிட்காயினை ஓன் பண்ண முடியும். எந்த கொம்பனும் உங்களுக்கு அப்ரூவல் தர தேவையில்ல. மூணாவது பார்டர்லெஸ். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து வேணுனாலும் எந்த மூலையில் இருக்கிற ஒரு ஆளுக்கும் நீங்கள் பிட்காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்ட்டில். நீங்கள் உதாரணத்துக்கு ₹1 கோடி உங்களோட பேங்க்ல இருந்து வெளிநாடு ஒன்றுக்கு இன்னொரு ஆள்ற பேங்குக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை நினச்சி பாருங்க. அவங்களோட அப்பம் வீட்டு சொத்து மாதிரி 1000 கேள்வி வைப்பாங்க. உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விட மாட்டாங்க. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விட்டுட்டாலும் பெரிய ஒரு பெர்சன்டேஜில் கமிஷன் பறிச்சு எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது போய் சேர்றதுக்கு 5 to 10 பிஸ்னஸ் டேஸ் எடுக்கும். ஆனால் இதே நீங்கள் பிட்காயினை ஒரு வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட் இட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக அனுப்பலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்ட்டில் ஜஸ்ட் வித் ஒரு $1 $2 கூட போக மாட்டீங்க. நீங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுவும் அனுப்பி அடுத்த 1-2 நிமிஷத்துக்கு இடையில் மற்றவருக்கு போய் சேர்ந்துடும். இதுக்கு நீங்கள் எவனு டைம் போய் அப்ரூவலோ பெர்மிஷனோ கேட்டு நிற்க தேவையில்ல. ஜஸ்ட் ரிசீவர் வாலெட் அட்ரஸ் எடுக்கிற போடுற எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போடுற சென்ட் முடிஞ்சு அதை அனுப்பி அடுத்த 1 to 2 நிமிஷம் அவரோட கையில் பணம் இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் செல்ஃப் கஸ்டடி. உங்கள்கிட்ட எவ்வளோ பிட்காயின் இருக்குன்னு சொல்லி நீங்களா வாயத்தை வந்து சொல்லாத வரைக்கும், உங்களோட அட்ரஸை பப்ளிக்காக வெளிக்காட்டாத வரைக்கும் யாராலையும் எவ்வளோ பிட்காயின் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதே நீங்கள் உங்களோட ஃபியட் கரன்சியை நீங்கள் பேங்க்கில் வச்சுருந்தாலோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கோல்டை நீங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பெறுமதியான ஒரு கோல்டை நீங்கள் என்ன மண்ணை தோண்டி பார்த்துச்சா வைக்கிற நீங்கள் எப்படியும் கோல்டு வால்ட்டில் தான் வைப்பீங்க. ஸோ அது எல்லாருக்குமே கவர்மெண்ட்ஸுகளுக்கு தெரிய வரும். அவங்க நினச்சா அதை சீஸ் பண்ணலாம், பேன் பண்ணலாம், ஃப்ரீஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ செல்ஃப் கஸ்டடி, உங்களோட அசெட்டுக்குரிய செல்ஃப் கஸ்டடிங்கிற பிட்காயினில் மட்டும்தான். நீங்கள் ரியல் எஸ்டேட் ஓன் பண்ணீங்கன்னு வைங்க, ஒரு 10 வீடு வச்சுருக்கீங்க, பெரிய வீடு, அடுப்புற மாதிரி ஒரு 100 கோடின்னு வைங்களேன். உங்களை கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கல, கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஓகே, நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியில் போகணும். வீடு 10 கலட்டி எடுத்து தலையில் வச்சுட்டா போவீங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு. முதலாவது கவர்மெண்ட் உங்களை பிரச்சனை வந்தவொடனே முதலாவது கவர்மெண்ட் வந்து சீஸ் பண்ண அந்த 10 வீட்டாக தான் இருக்கும். ஸோ ரியல் எஸ்டேட் தான் பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி இது அறிவில்லாமல் கத்தி தெரியாமல், ஓகே, ரியல் எஸ்டேட்டை விட பெஸ்ட்டான அசெட் பிட்காயின். அடுத்தது பிட்காயின் டீசென்ட்ரலைஸ்னா பிட்காயின் நெட்வொர்க்கை ஒரு தனிப்பட்ட ஆளோ ஒரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷனோ அப்படி ஒரு தனிப்பட்ட கண்ட்ரியோ ஓன் பண்ணலாம். உலகம் பூரா இருக்கிற உங்களே என்னை மாதிரி சாதாரண மைனர்ஸ் தான் பிட்காயின் நெட்வொர்க்கை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு கம்பெனியில் இருக்கிற பிட்காயின் மைனிங் நெட்வொர்க்கு பிரச்சனை வந்தால் பிட்காயின் ஸ்டாப் ஆக போகிறல. ஒரு தனிநபருக்கு பிரச்சனை வந்தால் ஸ்டாப் ஆக போகிறல. இல்லாட்டி ஒரு பிட்காயின் மைனிங் ஃபார்முக்கு பிரச்சனை வந்தால் பிட்காயின் ஸ்டாப் ஆக போகிறல. ஏன்னா உலகத்தில் இருக்கிற நிறைய முடுக்கெல்லாம் பிட்காயின் மைனிங் ஃபார்ம்ஸ் நடந்துட்டு இருக்குது. பிட்காயின் மைனிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் உலகம் பூரா ஒரே டைமில் கரண்ட் இல்லாமல் போகணும். அப்போ ரினியூவபிள் எனர்ஜியை வச்சு பிட்காயின் மைனிங் அடுத்த செகண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். சரி, உலகத்தில் பிட்காயின் மைனிங்கை ஸ்டாப் பண்ண முடியவே முடியாது. 16 வருஷமாக இன்றைக்கு இவ்வளோ காலத்துக்கு ஒரு நாள் கூட பிட்காயின் மைனிங்
அதாவது பிட்காயின் நெட்வொர்க் ஸ்டாப் பட்டதே இல்லை. அடுத்த மிக முக்கியமான சென்சர்ஷிப் ரெசிஸ்டன்ட். கவர்மெண்ட் நினைச்சாலோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிடிக்காதாக்கள் நினைச்சாலோ அதை ஃப்ரீஸ் பண்ணவோ பிளாக் பண்ணவோ எந்த விதமான அந்த விஷயங்களும் செய்யலாம். அதாவது உங்கள்கிட்ட இருந்து உங்களோட பிட்காயினை பிடிங்கெடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ பிட்காயின் வச்சுட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் பப்ளிக்காக ரிவீல் பண்ணாத வரைக்கும். ஆனால் நீங்கள் வச்சுக்கிற ரியல் எஸ்டேட்டை முடக்கலாம், நீங்கள் வச்சிருக்கிற கோல்டை எடுக்கலாம், நீங்கள் பேங்க்ல வச்சுக்கிற பணத்தை பேங்க்ஸ் ஃப்ரீஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அடுத்தது டிரான்ஸ்பேரண்ட் சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிட்காயின் டிரான்சாக்ஷனும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஆக்கோஜோவில் பிட்காயின்லாம் இல்லீகல் டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது, பிட்காயின்லாம் பிள்ளையான விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி உலகத்தில் நடக்கிற எல்லா பிட்காயின் டிரான்சாக்ஷனும் பிளாக் செயின் எக்ஸ்ப்ளோரரில் போய் நீங்கள் வடிவா எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளலாம். எந்த வாலெட்டுக்கு வந்து எந்த வாலெட்டுக்கு எவ்வளோ பிட்காயின் போகுது, அது அங்கேருந்து எங்கே போகுது, எங்கேருந்து போகுது, எல்லாத்தையும் மொத்த ஜாதகத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இல்லீகல் டிரான்சாக்ஷன்லாம் எங்கே ஆகக்கூடிய நடக்குதுன்னா நீங்கள் வாங்கிக்கிற பேங்க்கில் அங்கூட நடக்குது. பேங்க்லேயும் டிரெக்ட் கேஷ் பரிமாற்றங்கள்லையும் தான் அநேகமான இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடக்குது. உலகத்தில் நடக்கிற இல்லீகல் டிரான்சாக்ஷனில் 3% கூட பிட்காயினில் நடக்கல. ஈஸியாக பிட்காயினில் நீங்கள் இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடத்துவீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வாலெட்டாக ட்ரேஸ் பண்ணிட்டு போய் கடைசியாக அந்த டிரான்சாக்ஷனை பிடிச்சி அங்கேருந்து ரிவர்ஸில் வந்து அதை செஞ்சவங்கள ஈஸியாக பிடிச்சிடலாம். அதாவது தப்பான விஷயங்கள் பிட்காயினில் பண்ணுறது மிக 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 அரிது, அப்படி செய்யவும் முடியாது. பூமரங்கள் மாதிரி கதவழி தெரிவாங்க பிட்காயினில் தப்பான விஷயம் கூட நடக்குதான்னு சொல்லி முதலாவது பிளாக் செயின் என்னன்னு சொல்லி படிக்க சொல்லுங்கள். அடுத்த மிக முக்கியமான விஷயம் ரன்ஸ் ஆன் கோட். ஓகே, பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் பியோர் கோடிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஒவ்வொரு பிளாக்கும் சால்வ் ஆகுது ஒன் வே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனால் நம்மளோட கம்ப்யூட்டர் சால்வ் பண்ணுறதால. நம்ம பாவிக்கிற ஃபியட் கரன்சிகள் மாதிரி பொலிட்டிக்கலாலேயோ கவர்மெண்ட்ஸாலேயோ அல்லது பேங்க்ஸ்கள தலையிட்டாலேயோ இது ரன் ஆகலை, பியோர் கோடில் நடைபெறுது. என்னென்ன விஷயம் செஞ்சால் இது நடக்கணும்னு சொல்லி கோடிங்கில் மாதிரி நடக்கும். கோடிங்கள் ஏமாற்றாது, கோடிங்கள் பொய் சொல்லாது, கோடிங்கள் மேனிப்புலேட் பண்ணாது. ஆனால் நம்ம பொலிட்டீஷியன்ஸ் பொய் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க, கவர்மெண்ட்ஸ் ஏமாற்றுவாங்க, கவர்மெண்ட்ஸுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் கூட பிரிண்ட் பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷனை கூட்டுவாங்க, அவங்க ஃபண்ட் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் கோட் அப்படியெல்லாம் செய்யாது. நிறைய பொய்யிலையும் யுத்தத்திலையும் களவுலையும் உருவானது தான் நம்ம பாவிக்கிற பேப்பர் ஃபேக் கரன்சிஸ். 15 வருஷ ட்ரெக் ரெக்கார்டோட இவ்வளோ காலத்துக்கு எந்த விதமான பிழையுமே இல்லாமல் நடக்கிற ஒரு நெட்வொர்க்னு சொன்னால் அது பிட்காயின் தான். அதனால நான் சொல்கிறேன், இன்னும் உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் 0.01 பிட்காயின் ஆச்சும் இல்லாட்டி நீங்கள் வேறு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நினைக்காதீங்க, நீங்கள் வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் பிட்காயினில் 0.01 பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ண முயற்சி எடுக்கிறது எப்படின்னு சொன்னால், ஒரு 100 வருஷத்துக்கு முதல் ஸ்ரீலங்காவில் கொள்ளுப்பட்டியில் ஒரு வலை ஒன்று வாங்கி போடுறதுக்கு சமம். இதுக்கு மேலே பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு சொல்லலாம். ஸோ உங்களோட இதுக்கு தானே இதை பாவிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த கிரிப்டோ எங்கே வாங்குற விற்கிறேன்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று இல்லாட்டி HBO கன்சல்டன்சியால் நாங்கள் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக பேசிக்கில் இருந்து படிப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி பொட் ட்ரேடிங், பெசிவ் இன்கம் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கிரிப்டோ கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் ஒன்று ரன் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ ரிலேட்டடான நிறைய பிளாட்ஃபார்ம்கள் சம்மந்தமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி வேறு ஏர்னிங் மெத்தட்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ கிரிப்டோ சம்மந்தமாக நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் HBயோட ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் ஜாயின் பண்ணுறது மூலம் நீங்கள் சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ HBU கன்சல்டன்சியில் இருக்கிற இந்த ப்ரோக்ராமும் சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்க டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமாக மேலே டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே இருக்கிறங்கிற டீட்டெயில்ஸை சொல்கிறேன். பை.